சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட இன்னொரு பிரமாதமான எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய எச்சரிக்கை. என்னைக்குமே சயின்ஸை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா அது நமக்கு சாதகமா அமையாது. அதோட விளைவு ஊரே நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஷோல காட்டுற எதையும் தயவு செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. ஹலோ, நான் தான் உங்க மனிஷ் பால். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். யூ நோ, I feel so proud to be a part of culturally rich country India. இவ்வளவு பெரிய பழம்பெரும் கலாச்சாரத்தை கொண்ட என்னோட இந்தியாவுக்கு என்னுடைய வீர வணக்கம். கூடவே நான் கொண்டு வந்திருக்கிறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இவர் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும்போது ஓடி போய் ஓட்டு மேல உட்கார்ந்தவர் நினைக்கிறேன். ஓட்டை இப்படிதான் உடைக்கணுங்கிற சூட்சமத்தை அவரு கோட்டை விட்டாரு. களப்புடுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளப்புடுங்கிறத பாத்துருக்கீங்களா? தலைகீழ ஒழுங்கா நிக்கிறது இப்படி, தெரியாம ததங்கினத்தம் போடுறது அப்படி. வண்டி எடுத்துட்டு சும்மா சுத்துங்கிற வார்த்தைய இவர் அப்படியே தப்பா புரிஞ்சுட்டாரு. இந்த மாதிரி கோமாளிங்களுக்கு பஞ்சமே இல்ல. இவருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சர்க்கிளா இருந்தாலும் பினிஷிங் கிறுக்கலாய் போச்சு. கேஸ் தானே சாதாரணமா இருந்தா பேஸ் பிச்சுக்கும், குழந்தைங்க விளையாட்டு தானே குழந்தைத்தனமா இருந்தா காத்துல குட்டிக்காரன் அடிக்க வேண்டியதுதான். செவுத்த தாண்டறதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குங்க. இல்லைன்னா மூஞ்சி செவக்க செவத்துக்கு முத்தம் கொடுப்போம். இவங்களை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை நாங்க தான் உங்களுக்கு சொல்லி தர போறோமே. பாத்தீங்களா, பட்டாசை ஹோல்சேல் தெருவில் வெடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சண்டே கூட லீவ் விடாம சயின்ஸ் சொல்லி தரணும். ஓவர் குஷியாகி போய் தண்ணியில் பண்ண வேண்டியதெல்லாம் தரையில பண்ணா இப்படித்தான். நான் தலைகீழ நின்று பார்த்துட்டு எனக்கு சயின்ஸ் வரலன்றாங்க அக்கா. இவங்க டார்சனுக்கு தங்கச்சி ஆர்வத்தில் நடுக்காட்டில் தொங்கிச்சு. நம்ம சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட பார்க்க நீங்க ரெடி ஆயிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க வாழ்க்கையில முதல் முறையா கன்னை ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ரீகாயில் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு பவுண்ட் அதாவது 450 கிராம் வெயிட்ட ஒரு அடிக்கு நகர்த்தக்கூடிய சக்தி ரீகாயில்ல உருவாகும். இந்த ஹெவி கேலிபர் ஆட்டோமேட்டிக் கன் ஒவ்வொரு ஷாட்லயும் 25 பவுண்ட் ரீகாயில உருவாக்குது. ஷார்ட் கன்ல இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்குது. அவசரப்பட்டு சுட்டதுல குண்டடி பட்டுருச்சு, கண்ணுக்கு ஏதாவது ஆச்சா? இந்த பேரல் கன்ல சுடும்போது அந்த ஷாட் 900 மைல்ஸ் பர் ஹவர்ல வெளியேறும். அந்த ஷாட்டோட இம்பாக்ட் ஷூட்டரோட தோல் பட்டைய தாக்கும். அதை தாங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். இதுதான் நியூட்டன் சாரோட 3வது விதியான லா ஆஃப் மோஷனுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை இருக்கும். சோ ரீகாயிலால தள்ளப்படாம இருக்கிறதுக்கு ஷூட்டர் ஒரு சரியான பொசிஷன்ல தன்னை நிறுத்திக்கணும். சுடும்போது கொஞ்சம் முன்பக்கமா உடம்ப சாட்சி நிக்கணும். அப்போதான் ரீகாயில் ஆகும்போது ஷூட்டர் நிலை குலைஞ்சு விழாம இருப்பாரு. ஷூட்டர் தன்னோட பாதுகாப்புக்காக தான் துப்பாக்கியில இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிறாரு. அப்போதான் நினைச்ச மாதிரி சுட முடியும். நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பார்த்துட்டு போய் உழுந்து வர்றாங்க. இதனாலேயே வீடியோ லிஸ்ட் பெருசாகும். இப்பவும் சொல்றேன், உங்க திண்டாட்டம் அடுத்தவனுடைய கொண்டாட்டம். பாருங்க, இவருக்கு படிச்சு சொன்னேன், துப்பாக்கிய கையால சுடுங்க, மூக்கால சுடாதீங்க. இந்த 12 கேஜ் ஷார்ட் கன்னு 50 ஃபீட் பவுண்ட் ஆஃப் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடியது. இனிமே உங்க வீட்டுல எவ்வளவு கேவலமா சமையல் பண்ணாலும் சரி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மூக்கு இருந்தா தானே. இவர் ஏதோ திட்டம் போட்டே இந்த துப்பாக்கி இந்த அம்மா கையில கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா, நிக்க வச்சு நைசா பின்னாடி போயிட்டாரு. இது தெரியாம அக்கா தனியா சொல்றாங்க, என்ன இது சுட்டா குண்டு தானே பறக்கணும், துப்பாக்கியே சேர்ந்து பறக்குது. அனாவசியம் உங்க வீட்டுக்காரர் போட்ட திட்டத்தை இப்படி தகர்த்துட்டீங்களே. எல்லாரும் தள்ளி போங்க. துப்பாக்கியால சுட்டு ஒருவேளை ஒரு மலை குழையலாம். ஒரு மலையை துப்பாக்கி எடுத்து சுடுறத பாத்திருக்கீங்களா? ஒரிஜினல் துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி மாதிரி சுடுறாரு பாருங்க. நண்பர்கள் இங்க பாருங்க, இப்ப நமக்காக இவரு சென்டர் ரைபிள் கன் எடுத்து சுடுறதுக்காக காத்திருக்காரு. இந்த இவர் சயின்ஸ் புரிஞ்சுக்காத அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்படி இருந்தா எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் உட்காருவாரு. வீலி பண்றதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம், ஃப்ரண்ட் வீல மேல கொண்டு வரணும். ஃப்ரண்ட் வீல் மேல போனதுக்கு அப்புறம் பவர் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா, பின்னாடி வீல்ல இருக்கிற டார்க் பைக்கோட மிச்சம் இருக்கிற வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரண்ட் வீல் மேல வந்ததுக்கு அப்புறம் பைக் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு நம்ம ட்ரெயினர் காட்டுறாரு. இவர் ஸ்பீடையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறாரு. அதே நேரத்துல பேக் வீலோட பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்றாரு. இதனால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது. பைக்கை வச்சு நினைச்ச வித்தையை காட்ட முடியுது. இப்படி கண்ணா பின்னான்னு வளர்ந்தாச்சு. இப்ப நம்ம ஷோல வரப்போறது கூட இந்த மாதிரி அருமையான எடுத்துக்காட்டுகள் தான். சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுல நொங்கு திருடுறது அவங்களா இருந்தாலும் நோண்டி திங்கிறது நம்ப. சரி, ஒண்ணு பண்ணுவோம், நாம அவங்களை பார்த்து தெளிவா நடந்துக்குவோம். வாங்க. என்ன சேட்டா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீலிக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என் பேச்சை கேட்டா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அடம்பிடிப்பார் போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டார் நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதத்தான் சொன்னேன். நீங்க வீலிங் அடிச்சு ஊர்ந்து வாரினதை இந்த பையன் ஊர் பூரா சொல்ல போறான். உங்க பேரு நார போகுது. சேட்டா, விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு லுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே ஒரு வீலி பண்ண போறாராம். நீங்க வீலி பண்றது எதுக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுன்றதுக்காக பாவம் இவங்களை எதுக்கு நீங்க வார விட்டீங்க? உங்களை நம்பி பைக்ல உட்கார்ந்தவங்களை இப்படி பல்ட்டி அடிக்க விடலாமா? இது நியாய தர்மமா?
இப்படி நிறுத்தாம போறீங்களே. இப்ப நாம பார்க்க போறது இங்க இருக்கிற அத்தனை பேரும் அசந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான வீலி. இந்த ஹீரோ காட்டு போற வீலியை பார்க்க தான் இந்த ஊரே இங்க கூடி நிக்குது. ஸ்டைல வீலி பண்ணி ஒரு கையை விட்டு சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் வீலி ஒழுங்கா வரும்னு சொல்ல முடியாது. இவருக்கு பிரச்சனை ஏற்பட போறது சென்டர் ஆஃப் கிராவிட்டில. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீலை கொண்டு வந்து காட்டக்கூடாது. உங்க வித்தையை காட்ட வந்தவங்கள இப்படி மொத்தமாவ தள்ளி விடுறது. வேணா 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 நெல்லு சொன்னா கீழே அங்க கிரௌட் இருக்காங்க. வேணா போச்சு, சேர்த்து வச்ச பேரெல்லாம் போச்சு. எதிர்வையில் மஞ்சள் பைக்ல மஞ்சள் டீஷர்ட் போட்டு வீலிங் அடிச்சு காட்டுறாரு. இவர் சில்லற வாடுறத ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் பார்த்தது. எப்படியோ நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது. வாங்க வாங்க, நம்ம சாம்பியன் எங்க தப்பு பண்ணாரு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்டண்ட்ல கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றதுக்காக ஒரே ஒரு காலை மட்டும் தூக்குனார் நம்ம ஸ்டண்ட் குமார். அதனால பேலன்ஸ் தவறி ஒரு காலை கீழே ஊனி விழுந்த வேகத்திலேயே த்ராட்டில் பிடிச்சி முறுக்கிட்டாரு. இதனால பேலன்ஸை இழந்தவர் பைக்கை மட்டும் போக விட்டாரு. இதை வேடிக்கை பார்த்த பொட்டி கடை காலி. அவர் நினைப்பாரு, அட பாவி, உன் ஸ்டண்ட்டை வேடிக்கை பார்க்க வந்ததுக்கு என் கடையை காலி பண்ணிட்டியே, பரவாயில்ல, உன் வண்டியில 2 டயர் இருக்குல்ல, கைட்டிக்கிறேன். யோ, இதெல்லாம் ஒரு வேலை. என் சர்வீஸ்ல நான் எத்தனை பிளக்க பார்த்துருக்கேன். பெருசு ஏன் இப்படி பேயாட்டம் ஆடினார்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு மூலையில ஈஸ்டரை போட்டு பேயாம உட்காந்துருக்கலாம். இதுதான் மசில்ஸ்ல ஏற்பட்ட ஒரு கிராபிங் எஃபெக்ட். பொதுவாகவே கரண்ட்டுக்கு அது மேல கை வைக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். என் உயிரே போனாலும் சரி, இனிமே இந்த பிளக்க நான் கையால தர மாட்டேன், நான் போய் என் பொண்டாட்டி அனுப்புறேன். கரண்ட்டுங்கிறது தடை இல்லாம ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாத் கண்டிப்பா அதுக்கு தேவைப்படும். அதுக்கு பேர் தான் சர்க்கியூட். கரண்ட் எந்த பொருள் மூலமா பாஸ் ஆகுமோ அது எல்லாத்தையும் வச்சு நாம ஒரு சர்க்கியூட்டை உருவாக்க முடியும். உப்பு தண்ணியில கூட எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பிரமாதமா பாஸ் ஆகும். இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 70% தண்ணியும் அதோட உப்போட கலவையும் இருக்கும். கரண்ட் நமக்குள்ள பூந்து விளையாடுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா? இதனாலதான் காதல கரண்டோட ஒப்பிடுறாங்க. சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு பிரமாதமான கண்டக்டர். கரண்ட் பாஸ் ஆகாத பொருட்களுக்கு பேரு இன்சுலேட்டர். உதாரணத்துக்கு ரப்பர்ல செய்யப்பட்ட ஷூஸ். இது அந்த சர்க்கியூட்டை முழுமை அடைய விடாது. எப்படின்னா நம்ம பாடி கிரவுண்ட் ஆகாதனால சர்க்கியூட் முழுமை அடையாது. அதனால நம்ம ஓபன் வயசை தொட்டா சர்க்கியூட் நம்ம மூலமா முழுமை அடைஞ்சிடும். $8000 எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல கரண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த கரண்டால ஒரு அணிலுக்கு கூட எதுவும் ஆகாது. ஆனா இந்த ஆனமடையம் செய்யற அழிச்சாட்டியத்தை பாருங்க. வேலியில போற கரண்ட் எடுத்து எதுக்கு வேட்டிக்குள்ள விடுவானே, எதுக்கு சொட்ட தலையை ஊரு காட்டுவானே. இதுல சயின்ஸ் எங்க எட்டி பார்த்ததுன்னா, அண்ணனோட முட்டி தர தட்டினதுனால சர்க்கியூட் முழுமை அடையறதுக்கு இந்த முட்டாள் ஒரு முழுமையான காரணம் ஆயிட்டாரு. இவர் முட்டி தரையில தட்டி எர்த்த வாரி வழங்கி கரண்ட்டுக்கு பிடிச்ச மனுஷனா மாறிட்டாரு. கரண்ட்ல விளையாடுறது மட்டும் இல்ல, கரண்ட்ல விளையாடுறவங்க பக்கத்துல கூட யாரும் நிக்க கூடாதுன்றதுக்கு இது உதாரணம். இந்த முக்காமண்டைய உஷார ஷூ போட்டு கரண்ட் பிடிச்சிட்டு பக்கத்துல அணில பேர் பாடியை டெட் பாடி ஆக்க பாக்குறான். கரண்ட்டுக்கு இதான் சாக்குன்னு 2 பேருக்குமே சாக்கு கொடுத்துச்சு. இந்த மக்கு பசங்க 2 பேரும் கரண்ட் ட்ரெண்ட்ல இல்ல. கரண்ட் பெருசா எங்க நட்பு பெருசா அப்படி நீங்க ஒரு பட்டி மண்டபம் நடந்திருக்கு. பேசி பார்த்து பதில் கிடைக்காதனால கரண்ட கிள்ளி பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அது 4 பேர் கையை பிடிச்சிக்கினேன். உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள ஒரு கருப்பு ஆடு ஒளிஞ்சிட்டு இருக்கு. கடைசி நின்று உங்க ஃப்ரெண்டு ஒருத்த மட்டும் ஷோ போடாம வெறுங்கால நிப்ப இங்கே வேண்டிட்டு வந்திருக்கான். கூடா நட்பு கேடாய் முடிந்தது. நாங்க 5 பேரு, எங்களுக்கு பயமே இல்ல. இப்ப சிட்டியே எங்க கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கே ஷாக்கிங் கூட இருக்கலாம். நாங்க கரண்ட் பில் கட்டுறதே இல்ல. இது நான் சொல்லியே ஆகணும். எங்களுக்குள்ள ஒருத்தர் ஷூ போடாம நின்னதுல எங்க 4 பேர் ஷூவும் பிஞ்சுது. இது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சேன். உங்கள் அந்த புறத்தில் இருக்கும் வேலியில் மின்சாரம் பாய்கின்றது. அந்த வேலியில் உங்கள் வாளை விட்டால் காலை கிளப்பி கொண்டு ஓடுவீர்கள். பன்றிக்கு நன்றி கூறி குன்றின் மேல் அமர்ந்தான் பண்ணி மூஞ்சுவாயன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கேப்டன் தோனி ஒரே மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு ஏரோப்ளேன் ஷாட் அடிக்கலாம். அரசாங்கத்துடைய கவனக்குறைவினால சட்ட ஒழுங்குல சொட்ட விழுந்து போச்சு. அப்புறம் இந்த ஒலிம்பிக்ல உயரம் தாண்டுற போட்டியில நம்ம நாட்டோட விலைவாசியை மட்டும் சேர்த்து விட்டா கோப்பை அடிச்சிடலாம். நம்ம இந்தியர்களோட மிகப்பெரிய பிரச்சனையே தாங்க, வாயில வடை சுட சொன்னா கடாயோட போய் கடை வச்சிருவாங்க. ஒரு முக்கிய குறிப்பு, அடுத்த வாளுக்குன்ன உடனே ஆர்வத்தோட கதா காலட்சேபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் நம்ம ஷோவை பத்தி யோசிங்க. ஏன்னா அறிவுரைக்கு பின்னாடியும் அறிவியல் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கு பின்னாடியும் ஆழமான அறிவியல் இருக்கு. அதை உங்களுக்கு எடுத்து உரைக்கிற பாடசாலை தான் நம்ம ஷோ சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட செலிப்ரேட் பண்ண போறோம். அதுவும் நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான தருணத்துல. இவங்களோட குழந்தைத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. இந்த ப்ளூ சட்டையே பொண்ணுங்களா சுத்தி சுத்தி வராங்கன்றதுக்காக இவர் இப்படி சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? ஊர் கண்ணு பட்டா இப்படிதான்ப்பா. முதல்ல வீட்டு போய் உங்க அம்மாவை சுத்தி போட சொல்லு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் போர்ஸை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். போவீங்க.
ஒருவேளை நீங்க ரவுண்ட் அபவுட்ல சென்டரா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஆனா அதுல இருந்து நீங்க தூரமா போக போக உங்களோட கஷ்டம் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரவுண்ட் அபவுட்ஸோட வெளிப்பகுதி ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருவேளை வெளியே சுத்துற வேகம் 2 மடங்கு அதிகமாச்சுன்னா நீங்க விழாம இருக்கிறதுக்கு உங்களோட பலத்தை நீங்க 4 மடங்கு அதிகமாக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரவுண்ட் அபவுட்ல இருந்து பிச்சுக்கிட்டு போவீங்க. இப்பதான் ரவுண்ட் அபவுட்ல உட்காரும் போது சும்மா உட்காரக்கூடாது, எதாவது பிடிச்சிட்டு உட்காரணும்னு சொன்னேன். இது மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சது டின்னு கட்டுவாங்க. குப்பை தொட்டிக்குள்ள உட்காந்துட்டு கும்மால் அடிக்க கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா விழா எலும்ப விரல் விட்டு எண்ணலாம். அதுக்குள்ள அடுத்த ரவுண்டா பரவாயில்லையே. இப்போ சென்டரா உட்காந்துருக்காரு. சென்டரா உட்காந்து சாதிச்சிட்டோம் நினைக்கூடாதுங்க. ஒன்று நீங்க ஏதாவது பிடிக்கணும், இல்லை அதுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். என்னடா கரெக்டா போதே நினைக்காதீங்க. அடி வாங்குற அங்கம் தான் மாறுமே தவிர ரிசல்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். வேடிக்கை பார்த்த வெள்ளை சட்டைக்கு வெளியே இருக்கிற சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு தெரியாம போச்சு. இதுல ஒரு டவுசர் கிழிஞ்சு போச்சு. சும்மா ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல இந்த ரவுண்ட் அபவுட் சுத்திட்டு இருக்குங்க. பார்த்தா அப்படி தெரியல. இது அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை வந்தாருல்ல, விஷயம் புரியாம இதை தொட்ட நீ கெட்ட வராரு பாருங்க பளிச்சு மஞ்ச சட்டை. எப்படி போனாரு பாத்தீங்களா தம்பி. அதை பிடிக்கணும்னா அதோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி உன் பலத்தை நீ உபயோகிக்க வேண்டாமா? வரும்போது நீ ராசி பலன் பாத்தியா இல்லையா? மஞ்ச சட்டைக்கு மருத்துவ செலவு இருக்குன்னு போட்டிருக்கேப்பா. இதோட டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சா இவர் வேகமா வந்து உழுந்து வரை நமக்கு ஒரு டெமோவை காமிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த வண்டியோட வீல் பேஸ் எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால இந்த வண்டி நீங்க திருப்பும் போது இந்த வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் பேஸை விட்டு வெளியே வந்து குவாடு குப்பரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு ஏகபோகமா இருக்கும். இந்த வண்டியில அல்ட்ரா ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷன் உண்டு. சோ பெரிய ஜம்ப் பண்ணும்போது அதோடைய இம்பாக்டை இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. வண்டி லேண்ட் ஆகும்போது அதனால ஏற்படுற இம்பாக்ட் அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகுது. அப்சர்வ் ஆன எனர்ஜி ரிட்டர்ன் ஆகும்போது வண்டி ஏர்லயே டண்டனக்கா. இதை எடுத்து காட்டுறதுக்காகவே சில வீடியோஸ்ல நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதுல என்னன்னா இந்த வீடியோஸ்ல வர ஒவ்வொருத்தரும் அடிபட்டு உதப்பட்டு உழுந்து வாரி புண்ணாய் இந்த பொன்னான பாடத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லி தராங்க. இவங்க பண்ண முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணாதீங்க. நீங்க பதறாம சீட்ல ஒழுங்கா உட்கார்ந்தீங்கனாலே உங்க உடம்போட எடையை வச்சு நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பாத்தீங்கல்ல சீனு. ஆனா சப்ஜெக்டோட டர்னிங் பாயிண்ட் வண்டியை திருப்புறதுல தாண்டி இருக்குது. வண்டிக்கு முன்னாடி உங்க வெயிட் கொண்டு போனா உழாம இருக்கலாம். வண்டி வேகமா போகும்போது உடம்ப வச்சு கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க மல்லு கட்டி நின்னீங்கன்னா இவர மாதிரி நீங்களும் புல்லு கட்டி தின்ன வேண்டியதுதான். தேவையில்லாம அனாவசியமா பாலைவனத்துல வேலை வெட்டி விட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா திரும்பி போறதுக்கு வழி தெரியாம மணல் மேட்ட மண்டையால முட்டி கபாலத்தை கஷ்டப்படுத்திட்டாரு. இப்ப அவருக்கு வழியும் தெரியல, அவருக்கு யாருன்னு தெரியல. 45 டிகிரி ஸ்லோப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் குவாடால டிரைவரே இல்லாம போக முடியும். ஆனா இவங்களோட ஸ்டூபிடிட்டிக்கு நிக்க வச்சு ஒரு கிராண்ட் சல்யூட் அடிக்கலாங்க. ஏன்னா நீங்க உட்கார்றதுனால தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ரொம்ப ப்ரிசைஸா பார்க்கணும். அதை ஒழுங்கா பார்க்காதனால தான் நாம இந்த தமாஷா பார்த்துட்டு இருக்கோம். குவாடு காத்துல பறக்கும் எந்த பேட் ஃபெல்லோ சொன்னான்னு தெரியல. அதை நம்பி காலாவதி ஆறதுக்கான வாய்ப்பை காத்துல பிடிக்க ட்ரை பண்ணி கேப்ல ஊந்தாரு. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. ஆர்வ கோளாறுல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அவன் அறிவாளி ஆக முடியாது. இதுக்காகவாது எங்க ஷோவை பாரு. இதோட ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரியலன்னா இந்த மங்கி பண்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜம்ப் பண்ணும்போது நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க கால்கள் சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யும். அந்த கேப்ல நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உடம்ப முன்னாடி கொண்டு போகும். இது தெரியாம புழுதியை கிளப்பிட்டு குவாட ஓட்டினீங்கன்னா புத்தூர் கட்டு போட்டு வீட்டுல தான் உட்காரணும். திருஷ்டிக்கு கட்டின எலுமிச்சை பழம் முன்னாடி இருக்கா இல்ல நீங்க வந்து செக் பண்ணா எப்படி? இந்நேரம் பழம் ஜூஸ் ஆயிருக்கும், கபாலம் சீஸ் ஆயிருக்கும். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு மக்களை தான் காத்து வாங்கலாம் தான் வந்தாங்க. ஆனா இந்த பிளைட்டோட ட்வின் இன்ஜின் இருக்கே, இது கிட்டத்தட்ட 30,000 கிலோ டேக் ஆஃப் த்ரஸ்ட்டை உருவாக்க கூடியது. பிளைட்ல இருக்கிறவங்க பறக்குறாங்க, சரி வேடிக்கை பார்க்கறவங்க ஏன் பறக்கணும்? இதோட வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா 140 km/h இருக்குங்க. ஒருத்தர் பிச்சுக்கிட்டு கடலை நோக்கி ஓடினார் பாருங்க. கூடவே அக்காவும் டேக் ஆஃப் ஆயிட்டாங்க. இனிமே வந்து இங்க காத்து வாங்குவீங்க. இந்த அக்காவுக்கும் பைலட்டுக்கு அது பிரச்சனை போல இருக்கு. வழி வாங்கிட்டீங்களே பைலட் ஐயா. முதல்ல இதை வாங்கின குஷியில எகிரி குதிப்போம். அதுல பக்கத்திலே இருக்கிற ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. கஜக்கா போகோ ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும், கம்ப்ரஸ்ட் ஏர் இருக்கும், அதுவும் இல்லனா எலாஸ்டிக் கூட இருக்கும். இதோட வேலை என்ன தெரியுமா? ஒரு பவுன்ஸ்ல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும், இன்னொரு பவுன்ஸ்ல எனர்ஜியை விடணும். ஹூக்ஸ் லா படி பார்த்தா எந்த ஸ்ப்ரிங் மேலேயும் கொஞ்சம் எனர்ஜியை பயன்படுத்தினாலும் அது கம்ப்ரஷனுக்கு எதிராக செயல்படும்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஸ்ப்ரிங் மேல நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ்ல உங்களை காத்துல எகிர வைக்கும். இதுல முக்கியமா நீங்க போகோ ஸ்டிக்கை எப்பவுமே தரையில 90 டிகிரி ஆங்கிள் தான் லேண்ட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு குதிக்கிற ஜோர்ல ஆங்கிளை கொஞ்சம் கோணையாக்குனீங்க, அதுக்கப்புறம் உங்க நடை உடையெல்லாம் கோணையா வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நோ டவுட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சயின்ஸை பத்தி தெரியுமோ தெரியாதோ, இந்த போகோ ஸ்டிக்ஸை பத்தி பாட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க பவுன்ஸ் எனர்ஜியை வச்சு நல்ல ஹைட்டா குதிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டன்ஸும் செஞ்சு காட்டுறாங்க. உங்களுக்கு வித்த தெரிஞ்சா இந்த பவுன்சிங் எனர்ஜியை வச்சு சூப்பரான லேண்டிங்கும் செஞ்சு காட்டலாம். சார் அடிக்கிறாரு பாருங்க. நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 90 கட்டிங்க போட்டு லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணா இப்படிதான் மனசு துள்ளாத மனமா துள்ளும். அதுக்குன்னு நம்ம இப்படி வயசையும் சைஸையும் மறந்து கூட சேர்ந்து குதிச்சோம், அவ்வளவுதான் சப்பலா கிட்ட பிச்சுக்கும். வாவ், ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு. கருத்தை கொண்டு வந்து நெத்தி போட்டுல நிறுத்திருக்காரு. அதனாலதான் வழிக்கு அடிச்சு போட்டு தெரிச்சு போச்சு. அட என்னயா நீ கரெக்டா 90 டிகிரில குதிச்சுட்டே இருந்த, கடைசி நேரத்துல நீ யார பத்தி நினைச்ச? போகஸ்டி கோச்சிக்கிட்டு போயிடுச்சு பாரு. உன் நல்ல நேரம் பின்னாடி புல்லு முளைச்சிருக்கு. கூட்டத்துல 4 பேர் வருவாங்க தெரிஞ்சே பிரமாதமான பாவாடையை போட்டு வந்திருக்காரு. சரி, ஏதோ கிரௌட் அட்ராக்ஷனுக்காக போட்டிருக்காரு. ஆனா இவருக்கு போகோஸ்டிக்கை பத்தி முழுசா தெரியுமா தெரியாதா? இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போகோஸ்டிக்கை பத்தி முழுசா தெரிஞ்சனா முழுசா வீட்டுக்கு போய் சேரலாம். முக்காவாசி தெரிஞ்சிருந்தா கூட கீழே விழுந்து பக்காவா ஆதிவாசி மாதிரி ஆயிடுவோம். நல்ல காத்து வாங்குற சந்தோஷத்துல ஒழுங்கா போயிட்டு இருந்தவர் கோட்டை விட்டாரு. போகோ ஸ்டிக் எடுத்து கோட்லயே விட்டாரு. ஆஹா, அப்படித்தான். மகளே, எல்லாரும் ஷோ பாத்தீங்களா? யாரும் துட்டு திருப்பி கேட்காதீங்க, ஹாஸ்பிட்டல் நிறைய செலவு இருக்கு. ஹலோ, வணஸ்காரம். நான் உங்க மனிஷ் பால். உங்க எல்லாரையும் மனசு விட்டு சிரிக்க வைக்கிறதுக்காகவே சயின்ஸ் அண்ட் ஸ்டூபிட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம பாரத மக்களுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன். ஜிம் பாஸ்ல சக்சஸ்ஃபுல்லா விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஜிம்னஸ் பார்ல மொமெண்டம் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் காத்துல சுழலணும். இவனை நல்லா கவனிங்க. இவங்க 2 விதமான மொமெண்டம் யூஸ் பண்றாங்க. இவங்க சுத்துறதுக்கான காரணம் ஆங்குலர் ஆஃப் மொமெண்டம். பார்ஸ்ல இருந்து கையை ரிலீஸ் பண்ண உடனே உங்க ஸ்பீட் மற்றும் டைரக்ஷன் ஆஃப் டிராவலை டிசைட் பண்றது லீனியர் மொமெண்டம். வாங்க இந்த பேப்பர் நம்ம திருத்துவோம். இந்த ஆங்குலர் மொமெண்டம்ல எந்த ஒரு குறையும் இல்லை. கைகள்லயும் கிரிப் கரெக்டா இருக்கு. ஆனா திரும்பும் போது ஒரு கையை விடணும்னு யார் சொல்லி கொடுத்தது? நம்ம சுத்துறோம் அப்படிங்கிற குஷியில ஒரு கையை விட்டாரு. இதுல லீனியர் மொமெண்டம் இவரை கை விட்டுச்சு. இதுக்கு இவருக்கு கிடைச்ச மார்க்கு மூஞ்சில இருக்கு. தம்பி என்ன முயற்சி பண்ணாரு? சாம்பாருக்கு தேவை எரிப்பு, பார பிடிக்க தேவை கிரிப்பு. நான் சொன்ன வார்த்தையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கையில பவுடர் அடிச்சுக்கிட்டாரு அண்ணன். வெற்றியோட வாங்க, எங்க வாழ்த்துக்கள் உண்டு. இன்னும் 10 செகண்ட்ல ஒரு உலக சாம்பியன் உருவாறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆரம்பிங்க தம்பி. 1 2 3. அந்த கோப்பையில இருந்து ஒரு பேரை ஃபர்ஸ்ட் தூக்கு. நீங்க அழகா சேஃப் அண்ட் செக்யூர்டா லேண்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா சுத்தம் போது ஏற்படுற ஆங்குலர் மொமெண்டம் ஒழுங்கா கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி கைகளை ரிலீஸ் பண்ணி லேண்ட் பண்றதுக்கு லீனியர் மொமெண்டம் ரொம்ப உதவியா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஜிம்னஸ் லேண்ட் பண்ணாங்கன்னா உங்க லேண்டிங் ஸ்லோ மோஷன்ல பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். ஆங்குலர் மொமெண்டத்திலே நீங்க அரியரை வச்சுக்கிட்டு லீனியர் மொமெண்டத்துக்கு டை வச்சீங்கன்னா உங்க லேண்டிங் கொஞ்சம் காண்டிங்கா தான் இருக்கும். இவர் பார்ல பவுன்சரா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. இவரோட ஆசையை சிம்பாலிக்கா செஞ்சே காமிச்சிட்டாரு. எப்படி பவுன்ஸ் ஆவாரு பாருங்க. என்ன பிரச்சனைனா கம்பியை விடுறதுக்கு மனசே இல்லாம லேட்டா விட்டாரு. கம்பி கழுத்து மேலே விட்டுச்சு. வேகமா போக நினைச்சு பிளாஸ்டிக்கை பிராக்டிஸ்ல சுழட்டி விட்டவர் தானே சுழண்டி கீழே விழுந்தார். புது ரெக்கார்டு உருவாக்கினார்ல கீழே விழுந்ததுல. உங்க உடம்பு நீங்க சுத்தும் போது சுத்துறதுல ஏற்படுற ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் தான் டார்க். நீங்க எவ்வளவு வேகமா சுத்துறீங்களோ அவ்வளோ டார்க் உருவாகும். அந்த டிஸ்கஸோட வெலாசிட்டியும் அதே அளவுக்கு அதிகமாகும். அப்புறம் சார், நியூட்டனோட முதல் லா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் வெளி ஃபோர்ஸ் வந்து அதை தடுக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் போய்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை டிஸ்கஸ் ரொம்ப தூரம் தூக்கி போடணும்னு நினைச்சா அதோட ஆங்கிள் 35 டிகிரிஸா இருக்கணும். நீங்க இந்த டிஸ்கஸை விடும்போது அது ஒரு சர்க்கிள் இருக்கிற டேன்ஜென்ட் மாதிரி வெளியே போகும். அதோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். டிஸ்கஸ் த்ரோ பண்ற கரெக்டான முறை இதுதான். ஒருவேளை நீங்க ரொம்ப வேகமா சுத்துனீங்கன்னா டிஸ்கஸ் பறக்கிறதுக்கு முன்னாடியே நாம சுருண்டு அடிச்சு கீழே விழுந்துருவோம். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறது ஒவ்வாது. 7:30 எழுக்கிறதுக்காகவே காலங்காலத்துல 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு டையை கட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பாயிண்ட் பஸ் பிடிச்சா வந்து பல்பு வாங்கிட்டு போவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? நம்ம ஆளுங்க எப்ப சொல்றது நம்பிருக்கீங்க? அதை நீங்களே பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா இந்த தாடிக்கார அங்கிள் மாதிரியே நீங்களும் கரெக்டா அடிக்கலாம். ஹேர் ஸ்டைலும் தாடியும் சூப்பரா இருக்கு அங்கிள். டபுள் டோனு பாத்தீங்களா? இந்த டிஸ்கஸ் அங்கிள் யாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணாம டிஸ்கஸ் தூக்கி கரெக்டா அடிச்சாரு. ஆனா கரெக்டா அடிக்கணும்னு நினைச்சிட்டு வரவங்க எல்லாரும் கரெக்டா அடிக்கிறது இல்ல. தெரிஞ்ச மாதிரியே பந்தா காட்டினா இப்படிதான் பங்கமாய் விழுவோம். என்ன ப்ளூ டவுசர் ஏதோ பேலே டான்ஸுக்கு ரெடியா போல இருக்கு. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க.
இவர் பார்க்கிறதுக்கு ப்ரொஃபஷனலா தெரியுறாரு, கரெக்டா தூக்கி அடிப்பார் நினைக்கிறேன். இவருடைய ஸ்டெப்பை மட்டும் கவனிங்க. இவர் பயங்கரமான ஊர் சுத்தி போல இருக்கு. எப்பா உனக்கு சுத்தணும்னு ஆசையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஊரை சுத்து. எதுக்கு நெட்டுக்குள்ள சுத்துற? இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதை சுத்தும் போது மனுஷங்களை விட வெளியே சுத்துற ஹேமர் பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருக்கும். ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல தான் சுத்துவாங்க. நம்ம உடம்பால 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் சுத்த முடியும். ஆனா இந்த ஹேமர் மட்டும் 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இதோட வேகத்தை அதிகப்படுத்தணும்னா சர்க்கிள்ல சுத்திட்டு இருக்கிற ஹேமரை இன்னும் வேகமா சுத்த வைக்கிறதுக்காக அதை விட 4 மடங்கு வேகத்தை பயன்படுத்தணும். பா, இவ்வளவு சயின்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ல. தலை சுத்துது இல்ல, நான் அப்படியே படுத்துக்கிறேன். अपना एक कीमती ज्ञान अगली बार किसी को दे रहे हो तो जरा 2 बार सोच लेना, क्योंकि हर चीज के पीछे साइंस छिपी होती है. ओ इसके आगे वो भी चेता बॉबल एक बार कर दे.